வணக்கம். இப்பொழுது இன்றைய தலைப்பு ஹோரை என்றால் என்ன தெரிஞ்சுக்குங்க. இது முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். ஹோரை என்பது ஒரு நாளைக்கு 3 முறை வரும். அதாவது 7 விதமான கிரகங்களுக்கு, ராகு கேது தவிர 7 கிரகங்களுமே சப்த கிரகங்கள் 1 மணி நேரத்துக்கு ஒவ்வொருத்தரா மாறி மாறி வருவாங்க. இன்றைக்கு ஏதோ ஒரு கிழமைன்னு எடுத்துக்கோங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னா காலையில 6 to 7 சுக்கிர ஹோரை, அதுக்கப்புறம் இன்னொரு ஹோரை, இப்படி வரிசையா வரும். ஒரு நாளைக்கு இந்த சுக்கிர ஹோரை 3 டைம் 4 டைம் வரும், காலை டு மறுநாள் காலை வரைக்கும். எதுக்காக நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா, எக்ஸாம்பிள் உங்களுக்கு சூரிய தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க ஜாதகத்துல. அப்போ சண்டே காலையில 6 to 7 சூரிய ஹோரை, அதுக்கப்புறம் மதியம் ஒரு முறை வரும், மாலை ஒரு முறை வரும். இது பார்த்துக்கலாம், நம்ம எப்படிங்கிறத பார்த்து விளக்கம் சொல்றேன். அந்த சூரிய ஹோரை வரும் பொழுது நீங்க என்ன தொழில் செஞ்சாலும் அந்த சூரிய ஹோரையில ஒரு சிறப்பான மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். இந்த சூரிய ஹோரை வரும் பொழுது நாம் புதிய தொழில் தொடங்கலாம், ஒரு வேலைக்கு போய் ஜாயின் பண்ணலாம், புதிய கொள்முதலுக்கு போகலாம், புதிய இயந்திரங்கள் வாங்கலாம், குழந்தைகளை பள்ளியில சேர்க்கலாம். அது சண்டே அப்படிங்கிறது இல்ல, எல்லா கிழமையிலுமே. இப்ப திங்கட்கிழமை அப்படின்னா திங்கட்கிழமை காலை 6 to 7 சந்திர ஹோரை, அப்புறம் அடுத்தது 11 to 12 வரை, இப்படிலாம் ஒரு 4 முறை ஒரு நாளைக்கு வரும். அந்த ஹோரைகள்ல நம்ம வழிபாடுகளை செஞ்சாலும், நம்ம புதிய முயற்சிகள் தொடங்கினாலும் நமக்கு சாதகமாக மாறும். இப்ப சூரியன் திசை நடக்கிறவங்க சனி ஹோரையில ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க, அது குழந்தைகளை பள்ளிக்கு சேர்த்துறீங்க, பள்ளிக்கூடத்துக்கு நீங்க வெளியூர் எங்காவது போறீங்க, ஒரு காரியத்துக்காக போறீங்கன்னா எல்லாமே ஆப்போசிட்டா மாறிடும். அந்த வந்த நேரமே சரியில்லைடாம்போ, வந்த நேரம் சரிதான், நீங்க பொறுப்பட்ட நேரம் சரியில்லை. அதான் ரொம்ப முக்கியம். நம்ம இங்கிருந்து சென்னை போனோம்னா நம்ம பொறுப்பட்ட நேரம் தான் கணக்கு, அங்க போய் சேர நேரம் கணக்கு கிடையாது. பொறுப்பட்ட நேரத்தில் நாம் சரியான நேரத்தில் கிளம்ப வேண்டும். அந்த ஹோரைங்கிறது என்னன்னா 7 கிரகங்களுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டது. ஒவ்வொரு கிழமையிலும் அந்த ஹோரைகள் ஒரு நாளைக்கு 4 முறை வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. செவ்வாய் திசை நடக்கிறவங்க இந்த செவ்வாய் ஹோரையில நீங்க எந்த கிழமையா இருந்தாலும் செவ்வாய் ஹோரை வரும் பொழுது புதிய தொழில், புதிய முதலீடுகள், புதிய வாகனங்கள், எக்ஸசக நன்மைகள், ஒரு புதிய நண்பரை சந்திக்க போறீங்க, இல்ல ஒரு பேங்க் போறீங்க, வேற ஏதாவது பெரிய லெவல்ல நீங்க எதிர்பார்க்குறீங்க, அது ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, எல்லாமே அந்த செவ்வாய் திசை நடக்கிறவங்க செவ்வாய் ஹோரையில பண்ணுங்க. அது மாதிரி சந்திர திசை நடக்கிறவங்க எந்த கிழமையாக இருந்தாலும் சந்திர ஹோரை வரும். அந்த சந்திர ஹோரை எப்பப்போ வருதுங்கிறது நம்ம காலண்டர்லயே பார்க்கலாம். காலண்டர் திருப்பினீங்கன்னா பின்னாடி பக்கம் லைன்ல ஒட்டியிருப்பாங்க சின்ன இடத்துல, இரவு பகல்னு மாறி மாறி வரும். அது நீங்க எல்லாருமே நமக்கு ஈஸியா தெரியும். காலண்டர்ல நம்ம தேதி பார்க்குற மாதிரி காலண்டர் பின்னாடி திருப்பினோம்னா பின்னாடி வரும், அதை செக் பண்ணிக்கோங்க. ஹோரைங்கிறது உங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான திருப்புமுனை. திருப்புமுனைங்கிறது 2 விதமா நம்ம அனுபவிக்கிறோம். நல்லதும் திருப்புமுனை, கெட்டதும் திருப்புமுனை. அதை யோசிக்கணும். சந்திர ஹோரையில பண்ண வேண்டிய வேலையை நீங்க சனி ஹோரையில பண்ணீங்கன்னா அந்த வேலை நடக்காது. சனி திசை நடக்கும்போது சூரிய ஹோரையில ஒரு வேலையை தொடங்கினீங்கன்னா அந்த வேலை நடக்காது. அது நமக்கு முன்னேற்றத்துக்கு இது ஒரு படி, ஒரு பாதை. நம்ம பண்ணக்கூடிய தொழிலுக்கு, நம்ம பண்ணக்கூடிய வியாபாரத்துக்கு, நம்மளுடைய ஒர்க்குக்கு, நம்மளுடைய எதிர்பார்ப்புக்கு, நம்மளுடைய மகிழ்ச்சிக்கு, நம்மளுடைய உணவுக்கு, எல்லாத்துக்குமே, நம்மளுடைய படுக்கைக்கு, நம்மளுடைய சுகத்துக்கு, நல்ல துணிமணி வாங்குவதற்கு, நகநட்டு வாங்குவதற்கு, நீங்க எது வாங்குறதா இருந்தாலும், எது நீங்க பண்றதா இருந்தாலும், உங்களுக்கு என்ன திசை நடக்குதுன்னு பாருங்க. அந்த திசைக்குரிய ஹோரை வரும் பொழுது நீங்க அது தொட்டீங்கன்னா பெருகும், பல மடங்கு பெருகும். அந்த ஹோரையில மீண்டும் சொல்றேன், மாத்தி பண்ணிட்டீங்கன்னா கெடுத்து போடும். நீங்க ஜாதகப்படி வழிபாடு பண்ணலாம், நீங்க எல்லா ஆண்டவனையும் கும்பிடலாம், எல்லாம் கரெக்ட். இந்த ஹோரையை நீங்க கணக்கு எடுத்துக்கணும். ஒரு வாழ்நாள்ல நம்ம மனிதன் வாழ்க்கையில எல்லாமே நான் கரெக்ட் பண்ணியே கொண்டு போகணும். சாப்பாட்டுக்கு உப்பு போடுற மாதிரி, குழம்புக்கு உப்பு போடுற மாதிரி எல்லாம் போட்டா தான் அது ஒரு சுவை கிடைக்கும். அது மாதிரி நான் கோயிலுக்கு மட்டும்தான் போனேன் அப்படின்னா அது மற்றதுக்கு யார் போவா? மற்றவர்கள் தெரிஞ்சுக்கணும் அல்லவா? நான் ஏற்கனவே சொன்னேன், மாந்தி பத்தி சொன்னேன். மாந்தி என்ன பண்ணும் அப்படிங்கறத பத்தி பேசணும். இப்போ ஹோரை, ஹோரைங்கிறது கட்டாயமா மனிதர்களுக்கு நல்லதுதான் பண்ணும். சுகஹோரைன்னு அது பேரே
சுபஹோரை. அந்த சுபஹோரைங்கிறது உங்க ஜாதகப்படி திசை நடக்கும் பொழுது, எந்த திசை நடந்தாலும் அந்த திசைக்குரிய கிரகம், இப்போ உதாரணத்துக்கு குரு ஹோரைன்னு வச்சுக்கோங்களேன், குருதசை நடக்குது, குரு ஹோரையில நீங்க பண்ணலாம். 7 நாட்களுமே குரு ஹோரை வரும். அந்த குரு ஹோரை வரும் பொழுது நீங்க சுப நிகழ்ச்சிகள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, ஒரு வகை வீடு கட்டுறீங்க, இடம் வாங்குறீங்க, ஒரு நண்பரை பார்க்க போறீங்க, ஒரு பிசினஸ்க்காக ஒரு மெஷின் வாங்க போறீங்க, இல்ல பத்திரிக்கை கொடுக்க போறீங்க, பத்திரிக்கை அடிக்கை கொடுக்க போறீங்க, பத்திரிக்கை விநியோகம் பண்ண போறீங்க, உங்க பொண்ணு மாப்பிள்ளை வாழ்க்கையை பத்தி பேச போறீங்க. எதுவா இருந்தாலும் அவங்க திசை என்னங்கிறது பார்த்துட்டு அந்த கிரகத்தினுடைய ஹோரை வரும்போது நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 100க்கு 100 ஜெயிச்சிடலாம். கோரையே கொண்டு வரணும். ஒண்ணு லக்னம், அடுத்தது ஜாதகப்படி வழிபாடு, அடுத்தது குலதெய்வ வழிபாடு, அடுத்தது மாந்தியினுடைய தாக்குதலை குறைக்கிறது, அடுத்தது செவ்வாய் தோஷம் ராகு தோஷத்தை குறைக்கிறது, அதுக்கு அடுத்தது மாந்தியை பயப்படாம மாந்திக்குரிய வழிபாடுகளை பண்ணி சரி பண்ணிக்கிறது. அடுத்தது ஹோரை. ஹோரைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்குரிய அடிமட்டம் சொல்லுவோம் நாங்க. இதுல இருந்து நீங்க மேல வர முடியும். ஒவ்வொரு படி ஸ்டெப் ஏறினா தான் நம்ம மலைக்கு போக முடியும். அந்த மாதிரிதான் இந்த ஹோரைங்கிறது வாழ்க்கையில உன்னதமான யோகத்தை கொடுக்கக்கூடியது. அது சுப ஹோரைகள் எடுத்துட்டீங்கன்னா குரு, புதன், சந்திரன், இவங்கள சுப ஹோரைகள். குரு, சந்திரன், புதன், சுக்கிரன், இவங்கள சுப ஹோரைகள். செவ்வாய், சூரியன், சனி, இதெல்லாம் பாவத்துக்குரிய ஹோரைகள். அப்போ இந்த பாவத்துக்குரிய ஹோரைகள்ல நீங்க திசை நடக்கிறவங்க போய் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா மைனஸ் ஆயிடும். சுக்கிரதசை நடக்கிறவங்க சனி ஹோரையில போய் ஒண்ணு பண்ணீங்கன்னா நின்று போயிடும், நடைமுறைக்கு வராது. எல்லாமே பார்த்து இன்னைக்கு நல்ல நாள், முகூர்த்த நாள், இது எல்லாமே பார்த்துதான் நான் இதை ஸ்டார்ட் பண்றேன்னு நீங்க நினைச்சுக்குவீங்க. ஆனா அந்த ஹோரை அந்த நேரத்துல உங்களுடைய ஹோரை வரலைன்னா அந்த காரியங்கள் ஃபெயிலியர் ஆயிடும், அல்லது பகுதி நடந்து பகுதி நிக்காம போயிடும், அல்லது எதுக்காக ஸ்டார்ட் பண்ணீங்களோ அந்த ஸ்தானத்தை நீங்க தொட விடாம தடுக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றுக்கும் பவர் இருக்கு. நான் பலமுறை சொல்லிக்கிறேன், நம்ம உடம்புல எப்படி 9 பாகங்கள் இருக்கு, அதுபோல் தான் கிரகங்கள் என்பது நம்ம உடம்புல இருக்கு. அதுல மாந்தி இருக்குது, ஹோரையும் இருக்கு, கிரக தோஷம் இருக்கு, நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. எல்லாமே கலந்து அனுசரிச்சு கரெக்ட் பண்ணி கொண்டு போனா தான் அந்த எல்லை கோட்டை, அந்த முதல் பரிசுங்கிறது வாங்க முடியும். 10 பேர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடினாலும் அது 3 பேர் தான் பரிசு வாங்குறாங்க. அந்த 3 பேர்களுமே சரியான வழிபாடுகளை பண்ணிருப்பாங்க. நிறைய பேர் வெளியே சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். நோய்க்கு மருந்து சாப்பிடுற மாதிரி நம்ம என்ன பண்றோம், ஜாதகப்படி என்ன செய்யறோங்கிறத தயவு செய்து மற்றவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடாது. அதே ஒரு தோஷம், அதே ஒரு கண்டிஷ்டி. நல்லா யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் தோஷங்கள் அதிகமாகிறதுக்கு காரணமே நம்ம தான். நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை நம்ம வெளியில சொல்லி, நான் அதை பண்ணிருக்கிறேன், இதை பண்ணிட்டு இருக்கிறேன், என்னை ஒன்னும் பண்ணாது நீங்களே வெளியே சொல்லி தோஷத்தை அதிகப்படுத்திக்கிறீங்க. நம்ம உடம்புல வர நோய்க்கு எப்படி நம்ம மெடிசன் எடுத்துக்கிறோம், நல்ல டாக்டர் பார்க்கறோம், நல்ல மருந்து சாப்பிட்றோம், இதை போய் நம்ம வெளியே சொல்ல வேண்டியதில்லை. நமக்கு கியூர் ஆன பிறகு, நல்லான பிறகு சொல்லலாம். நான் அந்த டாக்டர்கிட்ட போனோம்ப்பா, அவர் இந்த மாதிரி சொன்னாரு, செஞ்சேன், நல்லா ஆயிட்டேன் அப்படின்னு. என்கிட்ட வந்து நீங்க பார்த்தாலும், நீங்க மற்றவங்ககிட்ட பார்த்தாலும் சொல்ற விளக்கங்களை தெளிவா கேட்டு அதை நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க ஜெயிச்ச பிறகு, நீங்க வெற்றி அடைஞ்ச பிறகு மற்றவங்களுக்கு சொல்லுங்க. ஆரம்பிக்கும் போது பங்கு வீட்டுக்காரிகிட்டயோ, ஏற்கல் வீட்டுக்காரர்கிட்டயோ, உங்க நண்பர்கிட்டயோ, வீட்டுக்கு வர உறமுறைகிட்டயோ, எனக்கு இந்த மாதிரி ஜாதகங்கள் இருக்கு, என் குழந்தைக்கு இருக்குது, என் பொண்ணுக்கு இருக்குது, என் பையனுக்கு இருக்குது, எங்க வீட்டுக்காருக்கு இருக்குது, எனக்கே இருக்குது, நாங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா எதுவுமே படிக்காது. அதே மாதிரி நட்சத்திரப்படி ஆலயங்களுக்கு போறதும் நீங்க சத்தமெல்லாம் போயிட்டு வாங்க. மற்றவங்க கேட்பாங்க, ஆமாங்க கோயிலுக்கு போயிட்டு வர்றேன், வேலை முடிஞ்சது. இதுக்காக பர்டிகுலர் போறங்கிறது தயவு செய்து சொல்ல வேண்டாம். அங்க வந்து கோரையோ அல்லது மற்றதோ வந்து நுழைஞ்சிரும். நீங்க தவறான நேரத்தில் அங்க பூஜை பண்ணுவீங்க, தவறான கோரையில அங்க அபிஷேகம் பண்ணுவீங்க, அது உங்களுக்கு வந்து சேராது, தடுத்துரும். அதனால ஒவ்வொருவருமே நட்சத்திரப்படி கோயிலுக்கு போறவங்களுமே அந்த கோரை வரும் நேரத்தில் அந்த ஆண்டவனுக்கு அபிஷேகம் பண்ணுங்க. எந்த கடவுளா இருந்தாலும் போதும். இப்ப திருச்செந்தூர் போறீங்க, மற்ற ஆலயங்களுக்கு போறீங்க, சனி திசைக்கு திருக்கரையூர் போறீங்க, சூரிய மகாசி சூரிய பவன் கோயில் போறீங்க, எந்த கோயிலுக்கு நீங்க போறதா இருந்தாலும் அந்த கோரை பார்த்து பண்ணீங்கன்னா பலன்கள் பல மடங்கு பெருகும்